ஐயா எடப்பாடி இது, ஐயா ஸ்டாலின் இது, ஐயா மோடி இது, ஐயா மன்மோகன் சிங் இது, யார் இது? முதலாளிகளின் அதிகாரம் ஆபத்தானது. நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் எடுத்துறாப்பா, எடுத்துருப்பா. இந்த முச்சந்தில் இருந்து கத்திக்கிட்டு இருக்க சீமானதானே நீ பாக்குற. இந்த இங்க பாரு 36 லட்சம் 2 மடங்காங்கி 72 லட்சமா ஆச்சு. நீ செத்தாயிடா, நீ செத்தானி. வேலை இல்லைங்கிற சொல்லு இருக்காது, பசிங்கிற சொல்லு இருக்காது, வறுமை ஏழ்மைங்கிற சொல்லலாமல் ஓடித்து காட்டல எனக்கு. தம்பி பணத்தை சேமிப்ப, லட்ச லட்சமா கோடி கோடியா சேமிப்ப, வங்கியில போட்டு வைப்ப, வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தர்றது. விளங்கிருச்சா? அப்ப என்ன நீ புரிஞ்சுக்கணும், எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது, வெள்ளப்பூண்டு வெங்காயத்தை விளைய வைக்காது, அதை நிலத்தில் இருந்துதான் விளைய வைக்கணும். இந்த அடிப்படை ஆய்வு உனக்கு இருக்கணும். இப்ப இந்த முதலாளி எல்லாம் இங்க எதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்கணும்? தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாவம், தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும். படிச்சுட்டு நிறைய பல்லாயிரக்கணக்கில் வேலை வெட்டி இல்லாம இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்னு வேளாங்கண்ணி மாதாண்ட வேண்டிக்கிட்டானா, இல்ல மாரியாத்தாட்ட வேண்டிக்கிட்டானா, இல்ல யாருக்கிட்ட? முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்குத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கள் புரிஞ்சுக்கணும். ஐயா எடப்பாடி இது, ஐயா ஸ்டாலின் இது, ஐயா மோடி இது, ஐயா மன்மோகன் சிங் இது, யார் இது? முதலாளிகளின் அதிகாரம் ஆபத்தானது. அதிலும் அந்த முதலாளிகளுக்கான தரகர்களின் அதிகாரம் மிக ஆபத்தானது. இப்ப நம்மளுக அவனே முதலாளியாவும் இருக்கான், தரகராவும் இருக்கான். இந்த 2 பேர்கிட்ட இந்த அதிகாரம் இருக்கு பாரு, பேராபத்தானது. இப்ப நீ எப்படி வேலை கொடுப்ப? இப்ப 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்ல மேல் மாவல எடுக்கிறான்ல, நான் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? அதுல நம்ம ஆளுகளை எல்லாம் கூப்பிடு. இங்க என்ன வரும் 2000 ஏக்கர்ல? அண்ணே அருமையா கரும்பு வரும்னே, கரும்பு போடா. 2000 ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் விளைய வைப்போம். நாங்களே விளைய வச்ச அங்கே தொழிற்சாலை, அங்கேயே தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு. எப்படி? கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு, கரும்புல இருந்து நாட்டு சக்கரை, கற்கண்டு, வெல்லம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன். உனக்கு வேலை தானே கேட்ட? வேலை தானே கேட்ட? 4000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் என்று முதலாளி எவனே தெரியாம நச்சு ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்திலே ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை, நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை, மாடுனா மாடு இல்ல, மாடு பால், பால் இருந்து பாலாடை கட்டி நெய், தயிர், மோர், அப்புறம் சீஸ், இத்தனை தொழிற்சாலை இருக்கா. பைத்தியக்கார பரதேசி, அத்தனை தொழிற்சாலை இருக்கா. இந்த மாதிரி மீத்தேன் எடுக்கிறானா தஞ்சாவூர்ல. இப்ப கடலுக்குள்ள போய் என் தங்கச்சி கார்த்திகா சொன்ன மாதிரி முதல்ல மலையை நொறுக்கிட்டான், மலை சார்ந்த இடத்து குறிஞ்சி அழிச்சிட்டான், அடுத்து காடு காடு முல்லை அழிச்சிட்டான், வயலும் வயல் சார்ந்த இடத்த மீத்தேன் ஈத்தன் நக்கி எடுத்துட்டான். இப்ப கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றான்? நெய்தல்ல போய் கடலுக்குள்ள மீத்தேன் எடுக்கிறேன். நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் எடுத்துறாப்பா, எடுத்துருப்பா, எடுத்துரு. நீ ஏய் இந்த முச்சந்தில் இருந்து கத்திக்கிட்டு இருக்க சீமானதானே நீ பாக்குற. இந்த இங்க பாரு 36 லட்சம் 2 மடங்காங்கி 72 லட்சமா ஆச்சு. நீ செத்தாயிடா, நீ செத்தானி. நீ நகரவே முடியாது. என்னை கேட்காம நீ கால் எடுத்துக்க முடியாது. நீ கையெழுத்து போடலாமான்னு என்னைய பார்க்கணும். அந்த நிலையை நான் உருவாக்குவேன். அதுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான்டா, கடைசியா கற்பனை சாமி என்னை காப்பாத்துன்னு பிரபாகரன் மகன் என்னை விட்டு அனிலா, அது பாவம், அது 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 பாவம். அவங்களுக்கும் சேர்த்தா நம்ம கத்திக்கிட்டு இருக்கு. அவங்க ஓடணும்னாலும் காடு வேணும், மழை வேணும்ல. இப்ப என்னன்னா, இப்ப மீத்தேன் என்ன செய்யறது சீமான்? மக்கிய இலைதள கழிவு, ஆடு மாட்டு கழிவு, கோழி கழிவு, மனித கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் இந்த பயோகேஸ், இந்த உயிர் வழிங்கிற இந்த மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப பூமியை தோண்ட வேண்டியதில்லை, கடலை தோண்ட வேண்டியதில்லை, அவ்வளவுதான்.
இப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரிய மூடு, காற்றாலைக்கு வா, சூரிய ஒளிக்கு வா, சூழியலுக்கு எந்த கேடும் இல்ல. அதுக்கு விளைநிலத்தை பறிக்காத, பயன்பாட்டுக்கு இல்லாத விளைச்சலுக்கு பயன்பாடு கரட்டு காடுகளை பயன்படுத்து. இப்ப சாலையில் இருக்கிற இந்த டிவைடர் அதுல பூரம் போடு, எங்கெங்க விளக்கு கம்பங்கள் இருக்கோ அதுல பூரம் போடு, எங்கெங்க அரசு கட்டடங்கள் இருக்கும் மேற்கூரை பூராம் சூரிய ஒளி போடு, கழிவறை மேற்கொண்டு போடு, பேருந்து நிலையமா போடு, எல்லா இடத்திலையும் போடு. எந்த கட்டடம் புதுசா கட்டினாலும் மேலே சூரிய ஒளி சூரிய ஒளி தகடை பொறுத்தினால்தான் உரிமம் தருவோம் கொடு. எல்லாம் சரியா ஜர 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 ஜரன்னு போட்டுருவான். உனக்கு என்ன இருக்கணும்? நோக்கம் இருக்கணும். நீ விளைநிலத்தை 5000 ஏக்கர் 6000 ஏக்கர்னு பறிச்சு அரசு உற்பத்தி செய்யல, தனியாற்ற கொடுக்குது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆபத்தானது அரசு கிட்ட, ஆனா உலை ஆபத்தானது அரசு கிட்ட, ஆனால் மின்சாரம் ஆபத்தானது அரசு வச்சிருக்கு. ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாத சூரிய ஒளி காற்றாலையை தனியார் முதலாளிகளுக்கு தாரைவார்க்கு. அதுக்கான நிலத்தை அரசை ஆக்கிரமித்து எடுத்துக் கொடுக்கு. நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் பேராபத்தானது. தம்பி அருள் சொன்னான் பாரு, நிலத்தை எடுக்கும் போது போராடுற உரிமை உனக்கு உண்டு, அதை கேட்கறதா கேட்க வேணாம்ங்கிற உரிமை அரசுக்கே உண்டு. இது எப்படிப்பட்ட தீர்ப்பு? இந்த மாதிரி எல்லாம் இவங்களால தான் சிந்திக்க முடியும். ஈழத்துல நடந்த போருக்கு விசாரணை ஐநா சொல்லுது, இலங்கை அரசே நடத்தி கொள்ளலாம். எவன் என்ன கொன்னானோ நீயே விசாரிச்சு அதுக்கு தண்டனை கொடுத்துக்கலாம். எப்படி கொலை பண்ண நானு அதை விசாரிச்சு நீதி அப்படி ஒரு கொலையை நடக்கலன்ட்டு போயிருவோம்ல, அது மாதிரிதான் இது. இங்கே நிறுவப்படுகிற அதிகாரங்கள் மக்களுக்கானது இல்லை என்பதை என்னரும் தம்பி தங்கைகள், என் உயிர் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். இது முதலாளிகளுக்கான அதிகாரங்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரங்கள், அவர்கள் பாதை போட்டு கொடுக்கிற அதிகாரங்கள், அவர்களுக்கு பல்லக்கு தூக்குற அதிகாரங்கள், அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிற அதிகாரங்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்கிற அதிகாரங்கள். இந்த அதிகாரங்களை தூக்கி வீசாமல் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் வராது. வேலை இல்லைங்கிற சொல்லு இருக்காது, பசிங்கிற சொல்லு இருக்காது, வறுமை ஏழ்மைங்கிற சொல்லு இல்லாமல் ஓடித்து காட்டல் எனக்கு. ஆனால் என்ன சொல்லுவா? வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. கிழிச்சா 12,500 பேரு 14,000 பேரு வேலைக்கு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கான். எங்க கொடுத்த? 12,500 பேர் பகுதி நேர ஆசிரியரா வீதியில் நிக்கிறான். எங்க கொடுத்த? பலாயிரக்கணக்கில் குப்பை எழுகிற தூய்மை பொறி பணியாளர்கள் வீதியில் நின்று போறாங்க. எங்க கொடுத்த? கொரோனா நேரத்தில் உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த செவிலியருக்கு அரசு பணி நிரந்தரம் என்று சொன்ன. எங்க கொடுத்த? ஏமாற்று. வேலை வாய்ப்பு யாரு கொடுப்ப? இந்த முதலாளி யாரு? மேல்மாவில் சிப்காட் தொழிற்சாலை ஆரம்பிக்க போற முதலாளி யாரு? அந்தியூர்ல பெருந்துறையில் ஆரம்பிக்க போற முதலாளி யாரு? இப்போ சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் இப்ப நம்ம கேட்போம், கோயம்பேடுல ஒரு பேருந்து நிலையம் இருக்குல்ல, இருந்தது. எந்த பேருந்துல வந்த பயணியாவது இங்க நெருக்கடிகள் அதிகம், எங்களுக்கு வசதி இல்லை, இதை விட பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவனாவது ஒருவன் வீதியில் இறங்கி போறானா? இல்லை. பிறகு எதற்கு 410 கோடி செலவழிச்சு அந்த கிளாம்பாக்கத்தில் போய் கட்டினேன்? ஒரு வேலை மயிரும் கிடையாது. தேர்தலாவது ஈராது போடுறா கூட அறத்தடை பாடுறா. பாடுறாங்க வருதுக்கடா வேடா. சாலி